கொத்மலை கோர விபத்தில் இறுதி வரை தன் பிள்ளையின் உயிர் காத்த தாயின் இறுதி ஊர்வலம் கணவனின் பூத உடலுடன் பயணித்தது. கம்பளை நுவரெலியா பிரதான வீதியில் ரம்பொடை பள்ளத்தில் கவிழ்ந்த பஸ்ஸில் குழந்தையின் உயிரை காப்பாற்றிய பின்னர் உயிரிழந்த தாயின் இறுதிக்கிரியை அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. கடந்த 11ஆம் திகதி ஏற்பட்ட பஸ் விபத்தில் குறித்த பெண்ணும் கணவனும் உயிரிழந்த நிலையில் 9 மாத குழந்தை காப்பாற்றப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் பதுளை கொஸ்லாந்தை பகுதியைச் சேர்ந்த 44 வயதான தனலட்சுமி, 48 வயதான காசிராஜன் ஆகியோர் உயிரிழந்தனர். தன் குழந்தையை காப்பாற்றும் நோக்கில் பஸ்ஸில் நசுங்கிய நிலையிலும் நீண்ட நேரம் போராடிய நிலையில் தனலட்சுமி உயிரிழந்தார். இதன் காரணமாக உள்நாட்டில் மட்டுமன்றி வெளிநாட்டு ஊடகங்களிலும் தாய்மையின் வலிமை தொடர்பில் அதிகம் பேசப்பட்டது. தன் தாய் தந்தையரை இழந்த பிள்ளைகளின் கண்ணீருக்கு மத்தியில் வானமும் கண்ணீர் மழை சொரிந்த காட்சிகள் எம் உள்ளத்தை நெகிழ வைத்தது.